ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ ரா ஃபுட்டேஜா ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ண போறேன். எந்த ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்காது, நடுவில் மீம்ஸ் இருக்காது, நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமெடியான மியூசிக் எதுவுமே இருக்காது. மிஞ்சி போனா பேக்ரவுண்ட்ல ஒரே ஒரு மியூசிக் ஏதாவது ஓடிட்டு இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாம ரா ஃபுட்டேஜா அப்லோட் பண்ண போறேன். ஏன்னா அந்த அளவுக்கு டிப்ரெஷன் மூளையில வந்து என்னடா அது டிஜிட்டல் வேல்டு இவ்வளோ கேவலமா இருக்கா, இல்லை உண்மையிலே உலகமே இவ்வளோ கேவலமா இருக்கா, எப்படி வந்து இந்த பணம் வந்து ஆடியன்ஸான என்னையும் சரி ஒரு மாதிரி எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு. அதனால ராவா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க உங்க வீடியோ வந்து நல்லா வந்து குவாலிட்டியா கொடுக்கணும், டக்குன்னு ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுக்கும்போது ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிட்டே இருந்த மாதிரி தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்துக்காகவும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நான் அப்பவும் பேசியிருக்கேன், ஆனா அது மாறி இருக்கா மாறலையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது ஒரு ரா ஃபுட்டேஜா அப்லோட் பண்ண போறேன். முக்கியமா ஒண்ணு சொல்லிக்கணும், இதுல நிறைய என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஓ இது வந்து இப்படி தான் அவன் பேசுவான் அப்படின்னு தெரியும். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் 1 நிமிஷம் வீடியோவுக்கு 15 ஷார்ட்ஸ் வந்து எடுத்து அட்டாச் பண்ணுற ஆள். ஆனால் வெறும் 10 நிமிஷம் லைவாக கண்டினியூவாக பேசுகிற அளவுக்கான ப்ராப்பராக பேசக்கூடிய ஆளும் கிடையாது. அதனால் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடிகளாக இருக்கும். பார்க்குற ஒரு 50 வியூவர்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் தெளிவாக சொல்லிக்க விருப்பப்படுறேன். முதல்ல எனக்கு புலம்புறதுக்கான ரீசனே இந்த லாக்அப் டெத். இதை பற்றி ஜெய்பீம்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பற்றி நான் ஒரு வீடியோவுமே போட்டுட்டேன், ஏன் சூர்யா சார் பதில் கேட்கல இல்லைங்கிறது. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது, என்ன தெரியுங்களா, இது வந்து ஜெய்பீம் படம் நடந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி. ஆனால் அப்போ நடந்தது கூட வந்து பரவாயில்ல, ஆனால் இப்போவும் அது நடக்குது. ஆனால் இப்போ சம்மந்தப்பட்டீங்க வாய் பேசலாங்கிறத தாண்டி எப்படி இப்போவும் அது நடக்குது, இதுக்கு என்ன வந்து சரியான வந்து சால்வு, அது எதுவுமே இன்னமும் யாருமே கொடுக்கல. இதை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன சினிமா மட்டும் தான் பண்ணல, ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் இதை வச்சு வியூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம் வரதட்சணை கொடுமை. அது நம்ம கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அந்த கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு வந்து இதனால பாதிக்கப்பட்டு தன்னோட வாழ்க்கையே இழந்திருக்காங்க. அதாவது அந்த பொண்ணே இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை வச்சு எப்படி வியூஸுக்காக மட்டுமே ஏகப்பட்ட பேர் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரியும் சரி, அந்த ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் சரி. ஆனா என்ன இதுல நடக்குதுன்னா, என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க? பெரிய மீடியா சேனல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கம் ஒரு 50 பேர், இந்த பக்கம் ஒரு 50 பேரை வச்சு அதை ஒரு கண்டென்ட்டா தான் மாத்துறாங்களே வெளியே. என்ன சொல்யூஷன்? நாம தான் நம்மளை மாத்திக்கணும். அதுவும் யாரும் மாத்திக்கவே இல்லை. அதை வச்சு எப்படி வீடியோ பண்ணி அதில் வியூஸ் வாங்கி அது மூலயமா நாம எப்படி காசு சம்பாதிக்கலாம்? எங்க சுத்தினாலும் இந்த காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியமா இருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்காக தான் நானும் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். என்னன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன மாதிரி யூஸ் படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்காக எனக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், என்னோட ஒரு ஐடியே நான் வந்து லாஸ் ஆயிடுச்சு. என்னோட பர்சனல் ஐடி மாதிரி இன்னொரு ஐடி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஐடி இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லை. எதுக்காக? மெட்டா பூஸ்ட்டை பத்தி நான் பேசினதுக்காகவா, இல்லை இந்த மாதிரி வந்து நான் ஒரு நார்மலா போர் அடிக்குது, எப்போவாது டென்ஷன்ல இருக்குமே தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் படுத்துறோம். அதில் ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற பர்சன் விளம்பரம் பண்றாங்க, அதை தாண்டி வேற ஏதாவது ஒருத்தர் புது ஆளை பார்க்கலாம்னாலும் அதுவும் விளம்பரமா தான் வருது. கேட்டா எல்லாருமே இந்த மெட்டா பூஸ்ட் யூஸ் பண்றதுனால ஸ்பான்சர்ஸ் 5 வீடியோவுக்கு 2 ஸ்பான்சர் வீடியோ வருது. மீதி 3 வீடியோ தான் ஆர்கானிக் வீடியோ. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த கடையை ப்ரமோஷன் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்போ இதுல எந்த விதத்துல நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்டே இல்லாம போறோம். சரி, இந்த பக்கம் சினிமா பக்கம் போனா ஒன்னு புரட்சியாவது கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, அதுவும் இப்போ சுத்தமா இல்லை. அவன் ஏதோ எடுக்கிறான், ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்து பார்த்துட்டு போகணும். அதுக்கு அவன் என்ன கரெக்டான ஃபார்முலா யூஸ் படுத்துறான் அப்படின்னா ஃபேக் ப்ரொமோஷன்ஸ். துணி கடைக்கு போனாலும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோஷன் பண்றாங்க, சாப்பாட்டு கடைக்கும் அதே இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோஷன் பண்றாங்க. சினிமானா என்னன்னு தெரியாம கூட அதை பத்தி எப்படி ப்ரொமோஷன் பண்றதுன்னு கூட தெரியாம ப்ரொமோஷன் பண்றாங்க. நான் ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், மணிஷாரோட பழைய படங்கள் எப்படி நாயகன் மாதிரி பழைய படங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தான் பிடிக்கும். ஆனா நாயகன் மாதிரி ஒரு படத்தை உருவாக்குனவர் தான் தக் லைஃப் மாதிரி ஒரு படத்தை உருவாக்கியிருக்காரு. அவருக்கே அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நோ மாற்றம். லண்டன்ல சாப்பிட்டு இருந்த சாப்பாடு நம்ம வீட்டுல, அதுவும் நம்ம சேலத்துல, நம்ம கோயம்புத்தூர்ல, நம்ம ஈரோட்ல இங்கெல்லாம் கிடைக்கும். அது எப்படி? இந்த ஹோட்டலுக்கு வந்து பாருங்க. ஏண்டா வேணாம், ஏகப்பட்ட வந்து அப்படி எனக்கு மைண்ட் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி காண்டாயி கடுப்பாயிட்டோம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை நான் ஏன் இப்ப ஸ்டாப் பண்ணு நான் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப இருக்கிற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க தெரியுங்களா, அதாவது இந்த டெக் பெரிய புலியோ, அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? ஸ்பாட்டிஃபை மியூசிக், அந்த ஆப்பை நம்ம எல்லார் மண்டிலையும் ப்ரொமோஷனாக திரிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காக?
நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா முன்னா ஒரு போன்ல ஒரு ஃபைல்ல சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் படுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்ப எது எடுத்துக்காலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை லிஸ்ட் எடுத்துங்க. ஸ்பாட்டிஃபைல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி மியூசிக்னாலும் நல்லா குவாலிட்டியா கிடைக்கும். அதுவும் இந்த ஏர்பட்ஸ் யூஸ் படுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படி இப்படின்னு ஃபுல்லா ஸ்பாட்டிஃபைன்னு எல்லாம் அது கொண்டு போனாங்க. கடைசியில் அது இப்போ என்னாச்சு, நீங்க இதில் பாட்டு கேட்கணும்னா காசு கொடுங்கன்னா ஓகேன்னு நாம ஒரு சிலர் காசு இருக்கு கொடுத்து நம்ம அதுக்குள்ள உள்ள போறோம். இப்போ அதனால என்ன மிஸ்டேக்னா, இப்போ நான் வந்து அந்த பாட்டு கேட்கறதுக்கு காசு கொடுத்தது இல்லாம நான் அடுத்தடுத்த பாட்டுக்கு டக்குன்னு மாத்துறதுக்கு காசு கொடுங்கிறான். பிரீமியம் 1 பிரீமியம் 2 வரேன், அதுக்கு பேரு பிரீமியம் பிளஸ், அடுத்த டைமண்ட்னு ஒன்று வச்சிருக்கான். என்னத்த சொல்றது, இது அப்படியே மாதிரி இப்போ ஓடிடிக்குள்ளரையும் வந்துருச்சு. அமேசான் பிரைம்காரன் நடுவுல படம் ஓடிட்டு இருக்குமே விளம்பரம் ஓட்டுறான். ஏன்டா நான் தான் உனக்கு காசு கொடுத்துதான்டா படம் பார்க்குறேன், நீ ஒன்றும் சும்மானே எனக்கு காட்ட போறதில்ல. இந்த ஓடிடி டிஜிட்டல் வேர்ல்டுல எப்படி வந்து அப்படியே வந்து ஆடியன்ஸை கடுப்பு ஏத்துறீங்க. இதெல்லாம் பத்தாக்குறைக்கு இப்போ உள்ள யூடியூபர்ஸ் A2D நந்தா மாதிரி ஒரு ஆளை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. அந்த ஆளோட வந்து அப்படியே வந்து ப்ரமோஷனா பொங்குவாரு அவிவாரு அப்படி பேசிட்டு இருந்த A2D நந்தா இப்பெல்லாம் வாரத்துக்கு 4 வீடியோ போடுறாரு. அதுல 3 வீடியோ ஸ்பான்சர் வீடியோ தான் இருக்கு, மீதி ஒரு வீடியோ தான் ஏதாவது ஆர்கானிக் வீடியோ. அதுவும் லைவா என்ன கரும நடந்தாலும் சரி, எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணா நம்மளால பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஹேபிட் உள்ள பர்சன்ஸ். அந்த ஒரு யூடியூபர் தானே கிடையாது, எல்லா யூடியூபர்ஸும் மேக்சிமம் இப்போ அந்த மாதிரி மாறிட்டோம். ஏன்னா பெரிய டிஜிட்டல் சேனல்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையினால இறந்துருக்கு, ஆனா அதை வச்சு கண்டென்ட்டா உருவாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பாருங்க, அடுத்து இப்ப 2025 2026 தொடர்ந்து வரதட்சணை கொடுமை படங்களா வரும். ஏன்னா அதுதான் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஆனா உண்மை சொல்ல போனா ஆடியன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறது ஏற்கனவே நாங்க லைவா நிறைய அடிபட்டு துன்பட்டு எல்லா இதுலயும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க ஏன்டா இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் தேடி வருமே அந்த இடத்துலயும் கஷ்டப்படுத்துறீங்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். இதுல இப்ப பாதிக்கப்பட போறது யாருன்னா நாம தான். அந்த நாம யாருன்னா அதுவும் அந்த இன்ஃப்ளூயன்சராக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் நான் சொல்றதுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. ரியாலிட்டி என்னன்னா, முன்னா ஒரு சேலத்துக்குன்னு எடுத்தா ஒரு 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்களா, இப்ப சேலத்துக்கு எடுத்தோம்னா 57 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. சென்னைக்குன்னா சொல்லவே வேணாம், மொத்த ஊர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஊர் தான். கோயம்புத்தூர் ஒரு ஸ்டெப் மேல, அங்கெல்லாம் இன்டர்நேஷனல் சேனலுக்கு தான் வந்து இன்ஃப்ளூயன்சராகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அவல நிலை, ஒரு மோசமான லெவலுக்கு வந்து நம்ம மாறிட்டோம். இதுல புதுசா ஏன் இந்த ஏஐ பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்போ நானே என்னோட டேட்டா ஃபுல்லாவே ஏஐ கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நம்புவீங்களா இல்லையா தெரியாது, என்னோட ஏஐல தான் மொத்தமும் வந்து இங்க கண்டென்ட்டாவே வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுறது எல்லாமே ஏஐ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஏர்டெல் புதுசா ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கான். 17,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிப்புள்ள ஒரு ஏஐ பேக்கேஜ் 1 வருஷத்துக்கு நீங்க ஃப்ரீயா யூஸ் படுத்திக்கலாம். அதை வந்து இப்போ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரும். அந்த ஏஐக்கு என்னோட டேட்டாவை கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி கொடுக்கும் போதுதான் என்னோட புலம்பல் என்ன, என்னோட நாலேஜ் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு 10 minutes ரா ஃபுட்டேஜை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நாட் ஃபார் வியூஸ், இது வந்து எனக்குள்ள இருந்த ஒரு சின்ன காண்டு. நீங்க வியூஸ்க்காக என்ன வேணாலும் செய்யுங்க, செய்யாம போங்க. ஆனா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு 10% ராயல்ட்டியா இருங்க. இது இன்னையோட இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வீடியோ வரவே கூடாது நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறம் பாசிட்டிவாக தான் பேசணும், பாசிட்டிவாக தான் இது பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அது மேபி நான் அந்த வீடியோ நேற்றே அப்லோட் பண்ணாலும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது சண்டே அன்னைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஏதாவது எடிட் பண்ணி நான் இதை ட்ரை பண்ணுறேன். நோ நெகட்டிவிட்டி. இனி வந்து எல்லார் மாதிரியும் நானும் டிஜிட்டல் மீடியாவில் என்ன கேவலமாக செஞ்சால் வந்து இட்டடிக்க முடியும், என்ன வந்து அசிங்கமாக பண்ணால் வந்து ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும், எல்லாரும் கோமணத்தோட ஓடமேது நாமளும் மட்டும் சட்டை போட்டு இதுதான் கெத்து நினைக்கக்கூடாது. நாமளும் கோமணத்தோட தான் ஓடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ இன்னையோட என்னை விட்டு நெகட்டிவிட்டி எல்லாம் போகட்டும். இன்னும் நிறைய புலம்பல் இருக்கு, ஆனால் அதை கேட்க உங்களுக்கு மனசு இருக்கணும். இதுவே நீங்கள் முழுசா பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. இதோட என் புலம்பலை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் புது மெத்தட், புது கிரிஞ்சி அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நான் வந்து நார்மலாக ஏதாவது பேசினாலே கிரிஞ்சிமே. இனி எல்லாத்தையும் நானும் செய்ய போறேன். எல்லாம் ஒரே கொட்டையில் விழுந்த பன்னிகளாக மாற போறோம். நன்றி.